them, a 6-meter long cantilever beam carries a load of 5 kilonewton, 8 kilonewton, and 15 kilonewton at 1 meter, 2.5 meter, and 5 meter respectively from the free end. ஓகேவா? நான் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் பாருங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுதான். ஓகேவா? ஸோ கேண்டிலிவருக்கு ஃபர்ஸ்ட் 1 end is fixed, அது 2 is free. போட்டாச்சா? நெக்ஸ்ட் அதுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏபி. நெக்ஸ்ட் இருக்குது 5, 8, 15 எல்லாமே பாயிண்ட் லோட் தான். ஏன்னா கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. இதே கிலோ நியூட்டன் பர் மீட்டர். இப்போ இது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னா இது வந்து யூடிஎல். ஓகேவா? ஸோ எங்க ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 5 கிலோ நியூட்டன், இதுதான் ஃப்ரீ எண்ட். இங்க இருந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 5 கிலோ நியூட்டன், 5 கிலோ நியூட்டன் எவ்வளவு டிஸ்டன்ஸ், 1 மீட்டர். அப்போ ஃப்ரீ எண்ட்ல இருந்து 1 மீட்டருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் லோட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 8 கிலோ நியூட்டன். அப்போ ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட்ல இருந்து 8 கிலோ நியூட்டன் எவ்வளவு டிஸ்டன்ஸ், 2.5 மீட்டர். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு, 2.5 மீட்டர். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 2.5 மீட்டர். ஆல்ரெடி இங்க 1 போயிருச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 1.5 மீட்டர். ஓகேவா? அந்த சின்ன சின்ன கேப்பையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 15 கிலோ நியூட்டன். அது எப்படி, ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட்ல இருந்து 15 கிலோ நியூட்டன் எவ்வளவு டிஸ்டன்ஸ், 5 மீட்டர். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 5. அப்ப ஆல்ரெடி 2.5 போயிடுச்சு. அப்ப இந்த ரிமைனிங் கேப் எவ்வளவுதான் இருக்கும், 2.5 இருக்கும். ஓகேவா? சோ டோட்டல் லென்த் 6 மீட்டர். அதனால டோட்டல் லென்த் 6 மீட்டர். அப்ப டோட்டல் லென்த் 6 மீட்டர்னா ஆல்ரெடி 5 போயிடுச்சுன்னா அப்ப இந்த கேப் எவ்வளவு இருக்கும், 1 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத உங்களுக்கு புரியலனா கூட பாஸ் பண்ணி கூட பாருங்க. ஓகேவா? நோ ப்ராப்ளம். அண்ட் a uniformly distributed load of 12 kilonewton per meter over a length of 4 meter from the fixed end. fixed end free end நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணும். இப்போ from the fixed end இருந்து 12 kilonewton per meter கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு லென்த்துக்கு, 4 மீட்டர் வரைக்கும். அப்ப இதுதான் fixed end. அப்ப இங்க இருந்து 4 மீட்டர் எது வரைக்கும் வருதுன்னு பாருங்க. ஓகேவா? இங்க 2.5, அப்ப இங்க 1, அப்ப 3.5. இந்த சின்ன சின்ன கேப்பையும் நீங்க மென்ஷன் பண்ணாதான் இந்த 4 மீட்டர் குடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இங்க 1, இங்க 2.5, அப்ப 3.5. அப்ப இந்த 1.5ல ஒரு 0.5 தான் எவ்வளவு, அது வரைக்கும் தான் எவ்வளவு வரும், 4ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா 2.5, இங்க 3.5, இங்க ஒரு 0.5னா அப்ப 4. அப்ப இது வரைக்கும் என்னது, ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது 12 கிலோ நியூட்டன் per மீட்டர். அப்போ இங்க 1.5ல 0.5 போயிடுச்சு. அப்ப இந்த ரிமைனிங் கேப் எவ்வளவு இருக்கும், 1 மீட்டர். ஓகேவா? இதெல்லாம் வந்து அந்த இடையில ஷியர் ஃபோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேப்ல நமக்கு வேணும். அதனால தனித்தனியா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்க்கலாம். சோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. இப்போ பி பார்க்கறோம், அந்த எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. சோ 0. ஃபர்ஸ்ட் இந்த நேமிங்ல எழுதிக்கலாம். பி சி எஃப் டி இ ஏ. பி சி எஃப் டி இ ஏ இல்லையாச்சா? நெக்ஸ்ட் பில எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. சோ 0. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. சில பார்க்கும்போது அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோட எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது, ஒரு பாயிண்ட் லோடு. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் அந்த 5. ஓகேவா? நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் எஃப். எஃப்ல பாருங்க, அது அந்த இடத்துல இருந்தா லோட் ஸ்டார்ட் ஆகுது. சோ எடுக்கக்கூடாது. ஓகே, யூடில் மட்டும் அந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னா எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப எஃப்க்கு முன்னாடி என்ன ஒரு லோடு இருக்குது, ஒரே ஒரு லோடு தான் இருக்குது. அது வந்து பாயிண்ட் லோட், அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 5. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் டி. டி பார்க்கும்போது இங்க ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. டில ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த சின்ன கேப்ல ஒரு யூடிஎல் இருக்கு, அதையும் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த யூடிஎல் உடைய வேல்யூ நான் இங்க எழுதல, நீங்க எழுதிக்கோங்க. பட் மேல இங்க நோட் பண்ணிருக்கேன், பட் இங்க நோட் பண்ணல. இங்க வந்து 12ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ டி பார்க்க போறோம். அப்போ எவ்வளவு, இந்த பாயிண்ட் லோடுனா அப்படியே எடுத்துக்கணும். பட் டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 5. இங்க டில பாருங்க, இங்கேயும் ஒரு பாயிண்ட் லோடு. சோ அப்போ மைனஸ் 8 எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு யூடிஎல் இருக்கா. அப்போ இதனுடைய லோடு எவ்வளவு, 12. 12 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் அளவு 0.5. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால மைனஸ் 12 இன்டூ 0.5. அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 19 கிலோ நியூட்டன் வரும். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் இ. இ பாக்குறீங்கன்னா இல ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு லோடு இருக்குது, இங்க ஒரு லோடு இருக்குது. நெக்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் என்னது, ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அதையும் நீங்க எடுத்துக்கணும். 2.5 வரைக்கும் ஒரு அந்த யூடிஎல் பிளஸ் இங்க ஒரு 0.5 வரைக்கும் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த யூடிஎல் உடைய லென்த் எவ்வளவு அப்படின்னா இந்த இடத்துல 3 இ வரைக்கும். அப்ப யூடிஎல் உடைய லென்த் வந்து 3 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாயிண்ட் லோட் ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து பாக்குறோம். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட் டில ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன், ஒரு பாயிண்ட் லோட். சோ மைனஸ் 8 போட்டாச்சு. இல ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் 50. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு யூடிஎல் பார்க்கணும். அப்ப யூடிஎல் உடைய வேல்யூ எவ்வளவு, 12. அப்ப 12 இன்டூ தி டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தோம், 3. அப்போ 12 இன்டூ 3 அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 64 கிலோ நியூட்டன் வருது. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. இப்ப நீங்க ஏ பாக்குறீங்க அப்படின்னா இங்க எல்லா லோடையும் நம்ம எடுத்துக்கணும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யூடிஎல் எழுதிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் லோடு இருக்கா, அது எழுதிக்கலாமா? பாயிண்ட் லோடு ஆரம்பிச்சுன்னா அப்படியே எடுத்து எழுதிடணும். சோ -5 டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ் எல்லாமே இல்ல டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். சோ -5 -8 -50 இல்லையாச்சா? நெக்ஸ்ட் யூடிஎல். யூடிஎல் ஆனது இந்த யூடிஎல் உடைய லோடு வந்து 12. இங்க இப்போ எங்க இருந்து இந்த யூடிஎல் எது வரைக்கும் ஆக்ட் ஆகுது? 4. சோ 4 வரைக்கும் போட்டாச்சு. சோ அதனுடைய வேல்யூ 76 கிலோ நியூட்டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். சோ பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது இப்போ அதனுடைய இது பார்க்க போறோம். சோ பெண்டிங் மொமெண்ட் அட் பி. பில பாருங்க எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. சோ அது வந்து 0. இப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் சி பாக்குறோம். சோ இதுல என்ன பண்ணணும்? சில ஆக்ட் ஆகுற லோடை எடுக்க கூடாது. ஷியர் ஃபோர்ஸ்ல தான் அந்த இடத்துல ஆக்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கணும். பட் பெண்டிங் மொமெண்ட்ல எடுக்கக்கூடாது. ஏன்னா லோடு இருக்குது. பட் அந்த சிங்கிற பாயிண்ட்ல டிஸ்டன்ஸ் இல்ல. அதனால 0. அதனால எடுக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் எஃப். எஃப்ல பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லோடு தான் இருக்குது. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -5 இன்டூ எஃப் வரைக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க. எஃப் வரைக்கும் இப்போ இந்த டிஸ்டன்ஸ்லாம் நம்ம எழுதியிருந்தோம்னா நமக்கு ஈஸியா இருந்திருக்கும். அப்ப எஃப் வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 1. சோ 5 into 1 5 கிலோ நியூட்டன் மீட்டர். பெண்டிங் மொமெண்ட்னா லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். அதனால லோடுடைய யூனிட் வந்து கிலோ நியூட்டன், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் டி. இப்போ டி பாக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கூடாது. இப்போ வந்து 8 கிலோ நியூட்டன் வந்து இந்த பாயிண்ட் லோட் டில ஆக்ட் ஆகுது, அது எடுத்துக்கூடாது. சோ அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி 2 லோடு இருக்குது. ஒன்னு 5 கிலோ நியூட்டன்ங்கிற ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சின்னதா ஒரு யூடிஎல் இருக்குது. ஓகேவா? இப்போ பாயிண்ட் லோட் பார்ப்போம். சோ பாயிண்ட் லோட டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -5 இன்டூ இப்போ சில இருந்து எது வரைக்கும் பார்க்கணும்? நம்ம டி வரைக்கும் பார்க்கணும். அப்போ சில இருந்து டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 1.5. சோ 5 into 1.5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் யூடிஎல். யூடிஎல் உடைய லோடு எவ்வளவு? 12. 12 into இந்த டிஸ்டன்ஸ் அளவு 0.5. அப்போ லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. அதனுடைய வேல்யூ எவ்வளவு? 9 கிலோ நியூட்டன் மீட்டர் வந்துருது. நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் இ. அப்ப இல ஆக்ட் ஆகிற லோட எடுத்துக்க கூடாது. சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 லோடு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாக்குறோம் பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட பாக்குறீங்க. பாயிண்ட் லோட்னா லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் தான். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -5 இன்டூ அப்ப சி ல இருந்து எது வரைக்கும் பார்க்கணும்? இ. அப்ப சி ல இருந்து இ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு இங்க 2.5, இங்க 1.5. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அளவு 2.5 3.5 அதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4. ஓகேவா? சோ 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு பாயிண்ட் லோட் தான். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. சோ 8 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் அளவு 2.5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்க ஒரு யூடிஎல் இருக்கு. அப்ப யூடிஎல் எது வரைக்கும் இருக்கும்? இ வரைக்கும் தான் பார்க்கணும். ஈக்கு அந்த சைடும் நம்ம யூடிஎல் போகுது. பட் எது வரைக்கும் தானே பார்க்கணும்? இ வரைக்கும் தான் பார்க்கணும். அப்ப யூடிஎல் உடைய லோடு எவ்வளவு? 12. இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளவு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க ஒரு 0.5, இங்க ஒரு 2.5. அப்போ டிஸ்டன்ஸ் அளவு 3. சோ டிஸ்டன்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. சோ அதனுடைய உங்களுக்கு வேல்யூ எவ்வளவு? 99 கிலோ நியூட்டன் மீட்டர் வருது. நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ. இப்போ ஏ பார்க்கறோம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன லோட்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் பார்க்கறோம். சோ பாயிண்ட் லோடோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ 5 இன்டூ எங்க இருந்து பார்க்கணும்? சி ல இருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்ப சி ல இருந்து பி ஏ சாரி சி ல இருந்து ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு இங்க 2, இங்க 3, 4, 5. அப்ப சி ல இருந்து ஏ வரைக்கும் எவ்வளவு? 5. சோ 5 into 5. நெக்ஸ்ட் பாயிண்ட் லோட் எவ்வளவு இருக்குது? 8. டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -8 இன்டூ அப்ப டி ல இருந்து எது வரைக்கும்? ஏ வரைக்கும் பார்க்கணும். அப்ப அதோட டிஸ்டன்ஸ் 3.5. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் லோட் 15 இன்டூ இங்க இ ல இருந்து அப்ப ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் 1 போட்டாச்சா? நெக்ஸ்ட் இப்ப எங்க இருந்து பார்க்கணும்? யூடிஎல். இப்ப இங்க இங்க எஃப் ல இருந்து ஆரம்பிக்குது யூடிஎல். அப்ப 12 இன்டூ அப்ப எஃப் ல இருந்து ஏ வரைக்கும் அந்த யூடிஎல் உடைய வேல்யூ எவ்வளவுன்னு பாருங்க. இங்க 2.5. அப்போ இங்க ஒரு சின்னதா ஒரு 0.5. அப்ப 3, 1ங்கிறது 4. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 4 தெரிஞ்சிச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 164 கிலோ நியூட்டன் மீட்டர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிராயிங் வரையணும். சோ டிராயிங் எப்படி வரையணும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு. சோ ஷியர் ஃபோர்ஸ்க்கு இந்த இடத்துல எந்த ஒரு கேப்புமே இல்ல. ஓகேவா? சாரி இந்த எந்த இடத்துல எந்த ஒரு லோடும் இல்ல. சோ இந்த லோடு என்ன பண்றேன்? அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? உங்க கால்குலேட்டர் ஓபன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்க பி ல இருந்து சி வரைக்கும் எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. சோ அப்படி வச்சுக்கோங்க. சி ல என்ன லோடு ஆக்ட் ஆகுது? ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால -5. ஓகேவா? -5 வரைக்கும் கீழே போட்டாச்சு. நெக்ஸ்ட் சிக்கும் எஃப்க்கும் பாருங்க எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல. சோ இப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் எஃப்க்கும் டிக்கும் பாருங்க ஒரு சின்னதா ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. சோ அதனுடைய வேல்யூ எவ்வளவு? மைனஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ 12 இன்டூ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 0.5. சோ 0.5னா உங்களுக்கு ஆன்சர் வருது 11. அப்ப நீங்க என்ன பண்ணும்? இது வந்து யூடிஎல். அப்ப என்ன பண்ணும்? இன்க்ளைண்டா ஒரு லைன் போட்டுருணும். ஓகேவா? இப்ப 11 வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டி ல பாருங்க ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அது எவ்வளவு ஆக்ட் ஆகுது? 8. அப்ப என்ன பண்ணும்? -8.
இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 19. அப்போ இங்க இருந்து 19 கீழே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ டிக்கும் ஈக்கும் பாருங்க கேப்ல ஒரு 12 ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுதா, அப்போ மைனஸ் டவுன்வர்ட். அப்போ லோடு எவ்வளவு 12 இன்டூ இந்த டிக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அளவு 2.5. அப்போ 2.5 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வருது 49. அப்போ இது யூடிஎல்னால இப்ப நம்ம இன்க்ளைண்டா 49 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஈல பாக்குறங்க 15ங்கிற லோடு வந்து பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. சோ மைனஸ் 15. சோ வேல்யூ எவ்வளவு 64. 64க்கு நேரா ஒரு கோடு போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஈல ஏக்கும் பாருங்க ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுதா, அப்போ மைனஸ் அதனுடைய வேல்யூ எவ்வளவு 12 இன்டூ ஈக்கும் ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1. சோ 1 போட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு எவ்வளவு வருது 76 போட்டு மேல வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும். இதுதான் எனது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். சோ நெக்ஸ்ட் பாருங்க பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல இங்க பிக்கும் சிக்கும் எதுவும் இல்ல, சோ விட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சில இந்த சிங்கிற பாயிண்ட்ல நெக்ஸ்ட் சி வரைக்கும் ஒண்ணுமே இல்லையா, எஃப்ங்கிற பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாருங்க 5. சோ என்ன பண்ணுங்க, எஃப்க்கு நேரா 5ன்னு குறிச்சிருங்க. சிக்கும் இதுக்கும் வந்து என்னது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் லோட் தான், அதனால இந்த மாதிரி நம்ம குறிச்சாச்சு. ஓகேவா 5. நெக்ஸ்ட் இதுல இருந்து இதுக்கு அப்புறம் எல்லாமே என்னது யூடிஎல். சாரி இங்க வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க 5 இங்க வந்து இன்க்ளைண்டா போடணும். ஓகேவா, ஏன்னா சாரி ஸ்ட்ரைட் லைனா போடணும். நெக்ஸ்ட் எஃப்ல இருந்து ஏ பாருங்க எல்லாமே யூடிஎல் தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணும், அதுக்கப்புறம் போடுற எல்லா லைனுமே எப்படி போடணும், பேராபோலிக்கா போடணும். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வந்து 5 குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிக்கு நேரா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்க. டிக்கு நேரா 9 வந்திருக்குது. சோ டிக்கு நேரா 9 குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாருங்க 99. சோ அப்போ என்ன பண்ணுங்க, ஈக்கு நேரா 99. நெக்ஸ்ட் லாஸ்டா ஏக்கு என்ன வந்திருக்குது 164. சோ ஏ உடைய வேல்யூ 164. அப்ப என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே பாராபோலிக்கா ஜாயின் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஸ்ட்ரைட், ஏன்னா இங்க வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகல, அதனால இதை மட்டும் ஸ்ட்ரைட்டா போட்டுரும். ஓகேவா, இங்க பி உடைய வேல்யூ 0, அதனால தான் இங்க சி ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன்.